கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச விரும்புகிற வல்லமையின் வார்த்தை சங்கீதம் 112:2. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். ஆமனுக்கு பிரியமானவர்களே, இதுல அவன் என்று குறிப்பிடப்படுவது கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள்ல பிரியமா இருக்கிறவர்கள் தான் அவர் குறிப்பிடுகிறார். நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தோம்னா நிச்சயமா கிடையாது. நிர்விசாரமா இருந்து நம்மை நாமே எப்பவாவது நேரம் கிடைக்கும் போது கர்த்தர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நினைவுல இருந்துதான் நம்ம பயப்படுகிறோம். ஆனா நாள்தோறும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள்ல நம்ம பிரியமா இருக்கும்போது நாம் மட்டும் இல்ல, நம்முடைய சந்ததியும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஆசீர்வாதமாய் பலத்திற்கும்படியாக அவர் செய்வார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதத்துல சொல்லி இருக்கிறபடி நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கட்டளைகள்ல நம்ம பிரியமா இருக்கும் போது நாமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதமாய் பலத்தவர்களாய் காண முடியும். ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர நம்மை நாமே அர்ப்பணிப்போம். இவ்வளவு நாட்களும் கர்த்தருக்கு பயப்படாமல் நிர்விசாரமா இருந்தோம்னா இன்றைக்கே அவர் பக்கமாய் தெரிந்து அவருக்கு பயப்படுகிற பயத்துல வளருவோம், தீர்மானம் எடுப்போம், ஜெபிப்போம். எங்கள் பரலோக தேவனே, தகப்பனே, எங்க சந்ததிகளும் நாங்களும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்குள்ள வைங்கப்பா. நாங்க உங்களுடைய கட்டளைகளிலும் பிரியமா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. மனுஷர்களா இருக்கிறதுனால அநேக தவறுகள் செய்தாலும் மீண்டுமாக உன் பக்கம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. வல்லமையில் வளரு, வல்லமையாயிரு. God bless you.